ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். என்னங்க ஜிவி பிரகாஷில் மனுஷனா என்ன இப்படி மியூசிக் போட்டிருக்காரு? 1001 படத்துக்கு அப்புறம், வெயில் படத்துக்கு அப்புறம் தன்னோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு படம் அப்படின்னா இந்த குட் பேட் கிளி படத்தை சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தன்னோட கெரியர் பெஸ்ட்டு ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சங்கம் கேட்டு நம்ம மொத்த ஆல்பம் டிசைட் பண்ணக்கூடாது தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு ஆல்பம் பார்த்தாலே தெரியுது மொத்த ஆல்பம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ப்ரோமோவை பார்த்து கூட நான் ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டேன், என்னடா ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்காங்களே, இந்த சாங் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு டவுட் இருந்தது. பட் விஷ்ணு எடவனோட அந்த லிரிக்கை பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் மாம்ஸை விட ரொம்ப மெச்சூர்டான ஒரு டியூனை போட்டு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வைபுள்ள சாங்காகவே நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த சாங்கை மொத்தமாக கேட்கும்போது கேஜிஎஃப் படத்தில் வந்து தீரா தீரா சாங் கேட்ட வைப் தான் வந்தது. ஹீரோவை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எத்தனையோ சாங்ஸ் தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் இந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவுக்கு ஒரு ஐகானிக் சாங் அமையும். தலைப்போல வருமா சாங்குக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏகே ஆந்தம் அப்படின்னா இந்த ஓஜி சம்பவத்தை சொல்லலாம். இந்த சாங்கோட இடையில வர நம்ம ஏகேயோட அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏகே பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் தெரிகிறாரு. வழக்கமாக நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் தான் 2 சிங்கர் வச்சு அதை பிளெண்ட் ஆகிற மாதிரி பாட வச்சிருப்பாரு. அதே மாதிரியான ட்ரிக்கு தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களும் ஆதிக்க அவர்களை பாட வச்சு இவரும் பாடியிருப்பாரு, அது பிளெண்டும் பண்ணியிருப்பாரு. 2 பேர்த்தோட வாய்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரோட வாய்ஸும் நல்லாவே பிளெண்ட் ஆயிருக்கு. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஓஜி சம்பவம் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு விளையாடு மங்காத்தா ஆளுமா டோலுமா இந்த ஓஜி சம்பவம் இந்த 3 சாங்கில் எது உங்களோட ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.